மக்களே, எங்கடா இவன் ரோட்டில் நின்றுட்டு வீடியோ எடுக்கிறான்னு பார்க்காதீங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேட் டேவும் சொல்லலாம், ஒரு குட் டேவும் சொல்லலாம். நான் வந்து என் ஒய்ஃபை பிக்கப் பண்ண தான் வந்திருக்கேன். பார்த்திங்கன்னா வந்து அவங்க இந்த ஆஃபீஸில் தான் வேலை செய்கிறாங்க. ஒரு 6 வருஷமாக இப்போ தான் வேலை செஞ்சுன்னுக்குறாங்க. அதான் அவங்க வந்து MBA HR முடித்ததுக்கப்புறம் அதே ப்ரொஃபஷ்னலில் வேலை செய்யணும்னு சொல்லிட்டு இங்கே ஆரம்பித்து இதே ஆஃபீஸை இப்போ கண்டினியூ பண்ணின்னுக்குறாங்க. இன்றைக்கி வந்து அவங்களோட லாஸ்ட் டே. ஸோ எல்லோரும் ஃபேர்வெல் கொண்டாடி இப்போ தான் வீட்டுக்கு அனுப்பியிருக்காங்க. ஸோ அவங்கள கூப்பிட்டு போக தான் வந்த மணி 7 ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்ப சேடாக தான் வருவாங்க. சரி, அதுவும் காமிக்கிறேன் இந்த வீடியோவில். அழுது புரண்டு தான் எனக்கு வீடியோ கால் பண்ணி பேசினேன் என்ன கிளம்பலாமான்ட்டு. சரி கூப்பிட்டு போவாங்கன்னு தான் கூப்பிட்டுச்சு. சரி, அதான் அழுது புரண்டு வரது தான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்கள். எதுக்கிட்ட இந்த வேலை விட்ட, நல்ல வேலை தானே, 6 வருஷமாக வேலை செஞ்சேன் அப்படின்னு நினைக்கலாம். உங்களுக்கே தெரியும் நம்மளுக்கு க்ளவுட் கிச்சன் ஓடி நிற்குது பவுல்ஸ் ஆஃப் சவுத்து. ஸோ அந்த கிச்சனில் இப்போ அவங்க ஓனர் ஆகிட்டாங்க. ஸோ ரெண்டுத்தையும் ஒன்றா சமாளிக்க முடிய மாட்டேங்குது, பூமி எக்ஸோ எல்லாரையும் வச்சுக்கிட்டு. ஸோ ஒரு டிசிஷன் எடுத்துட்டோம். இது கரெக்ட் டிசிஷனா ராங் டிசிஷன்னு தெரியல. பட் உங்கள் சப்போர்ட் இருந்ததுன்னா கன்ஃபார்மாக இது ரைட்டான டிசிஷனாக தான் இருக்கும். ஸோ நம்ம பவுல்ஸ் ஆஃப் சவுத் வந்து மேலே ஆக்கணும். ஃபைனலாக என்றைக்கு நம்ம ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணுறோமோ அது வரைக்கும் நமக்கு உங்கள் சப்போர்ட் எனக்கு தேவை. ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. இதுக்கப்புறம் போக பாருங்கள், எண்ட் வரைக்கும் வீடியோ பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அவங்களுக்கு அதுக்குள்ளே ஒரு ஃபோன் பண்ணிக்கிறேன் கீழே வந்துட்டேன்ட்டு. ஸோ அவங்க இறங்கி வருவாங்க, அதையும் வீடியோவில் காமிக்கிறேங்க. இது பாருங்கள், இந்த பில்டிங்கில் தான் வந்து வேலை செய்கிறாங்க. இப்போ ஒரு வழியாக இறங்கி வந்துட்டாங்க. ஃபோன் பண்ணி கூப்பிட்டேன் நான். இதோ பாருங்கள், இந்த பொண்ணு தான். என்னாச்சு, பாய் பாய் சொல்லியாச்சா? ஆமாம், எக்ஸோ பூமி எக்ஸெட்ரா பாய் பாய் சொல்லிட்டீங்களா நீங்களும் எல்லாருக்கும்? How do you feel now? அப்படி சொல்லுங்களா? சரி, சலோ இந்த பில்டிங்க்கும் பாய் பாய் சொல்லுங்கள். இதுக்கப்புறம் இந்த சைடு வரக்கூடாது, எட்டி கூட பார்க்கக்கூடாது. அழுகையாக வருதா மக்களே? இப்போ பார்த்தீங்கன்னா அவங்கள வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு இப்போ நம்ம வந்து டேரெக்டாக எங்கே வந்திருக்கோன்னா, நான் வந்து அவங்கள்ட்ட சொல்லிட்டு வந்தேன் இதோ வெளியே போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து அவங்க ஆஃபீஸில் வந்து எல்லாம் ஃபேர்வெல் பண்ணி அனுப்பிச்சாங்க, கேக்கெலாம் வெட்டி. ஸோ எனக்கும் ஒரு ஆசை, 6 வருஷத்துக்கு அப்புறம் வேலை விட்டாங்க, இதுக்கப்புறம் அவங்க ஓனர் ஆக போகிறாங்க. ஸோ அவங்களுக்கும் சுதந்திர தினம் கொண்டாடணும்னு சொல்லிட்டு நான் கேக் வாங்க தான் வந்திருக்கேன். பாருங்கள், இந்த பேக்கரிக்கு தான் வந்திருக்கேன். இந்த பேக்கரிக்கு கேக் வாங்க வந்துட்டேன் நான். கேக்கும் ரெடி ஆகின்னு இருக்குது. கேக்கில் நம்ம என்ன எழுத வைக்கிறோன்னா ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே அப்படின்னு எழுத வைக்கிறோம். ஓகேவா? ஏன்னா அவங்களுக்கு வந்து இன்றைக்கி தான் சுதந்திரம் கிடைக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம், இதுக்கப்புறம் அவங்களுக்கு கேக் எடுத்துகிட்டு போய் சர்ப்ரைஸாக நம்ம வெட்ட வைக்க போகிறோம். ஸோ அங்கே போய் பார்ப்போம் அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்குதுன்ட்டு. ஸோ மக்களே, ஃபைனலி வாங்கிட்டு நம்ம வந்தாச்சு. அவங்க வந்து நான் எப்படி வாங்கிட்டு வந்துருக்கேன், கேக் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு தெரிஞ்சிச்சு உங்களுக்கு. ஸோ எதுக்கு நம்ம வாங்கிட்டு வந்திருக்கோம், என்ன வாங்கிட்டு வந்திருக்கோம்னு பார்த்தா தான் தெரியும். இப்போ பாருங்க பாருங்க என்ன எதிர்க்குன்னு. கொஞ்சம் லெட்டர் பெருசாக இருந்ததுனால அப்படி எதிர்க்குது. இதில் என்ன எதிர்க்கு படி? ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டேவா? ஆமாம், இன்னிலேருந்து உங்களுக்கு வந்து இன்னிலேருந்து உங்களுக்கு வேலையிலேருந்து இண்டிபெண்டன்ஸ், இன்னிலேருந்து நீங்கள் ஓனரா? ஆமாம். ஸோ இப்போ வந்து நம்ம அதை தான் செலிப்ரேட் பண்ணுறோம். பூமி கை தட்டு. ஓகே, சரி, ஓகே, சரி மக்களே, பாய் பாய் பாய்.